எல்லா ஹோமத்திலும் இந்த 7 நதிகள் பேர் சொல்லாமல் எதிரையும் நிறைவு பண்ண மாட்டாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி 7 நதி. இந்த 7 நதிகளுடைய பெயரை சொல்லிதான் எந்த ஒரு ஹோமமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, இந்த 7 நதிகளுடைய பெயரை சொல்லுவார்கள். திதி கொடுக்கும் போது கூட 7 நதிகளுடைய பெயரை சொல்லுவாங்க. கவனிச்சுக்கிறீங்களா? ஐயர் திதி கொடுக்கும் போது பாருங்க, இவ்விடத்தில் எல்லா பூஜையுமே சொல்லுவாங்க. இவ்விடத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாங்க. திதி கொடுக்கும்போது கூட திதி கொடுக்கணும். எத்தனை தெய்வங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் மூதாதையர்களுக்கு, ஏன்னா அவங்க சொத்தை நாம் அனுபவிக்கணும். அவங்க சொத்தை நாம் அனுபவிக்கும் போது அவங்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் தான் அந்த திதின்ற அந்த திதி கொடுக்கறது. அதனால நாம் திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுக்கும்போது மூதாதையருடைய ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடைந்து நாம் அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு அவங்க எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த மாட்டாங்க. யார் வீட்டில் ஒரு சில ஊரில் மாதம் திதி கொடுப்பாங்க. கலவை பக்கத்தில் கேவேலன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நான் பாரத சொன்னேன், 2 முறை பாரத சொல்லிக்கிறேன். அந்த ஊரில் மாதம் திதி கொடுப்பாங்க. ஒரு மாதமும் அவங்க அடைஞ்ச அந்த திதி என்று அவங்களுக்கு சிரார்த்தம், அந்த பிதிர்பிண்டை வழங்குவாங்க. நாம் மாதம் கொடுக்க மாட்டோம். நமக்கெல்லாம் வழக்க நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை தான் தருவோம். அதை விடாமல் பண்ணணும். யார் விடாமல் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் சகல சௌபாகியம் கிடைக்கும். ஏன்னா இந்த நவராத்திரியே அந்த மகாலய அமாவாசை என்ற அந்த திதிக்கு பிறகுதான் இந்த நவராத்திரி ஆரம்பிக்குது. இந்த மகாலய அமாவாசை வருவதும் இந்த புரட்டாசி மாதம் தான். யமனுக்கு 2 பள்ளி, ஒன்று புரட்டாசி மாதம், இன்னொன்று மார்கழி மாதம். புரட்டாசி மாதத்தில் இந்த நவகிரக பூஜையெல்லாம் செய்து அம்பாளுடைய அருளால அதை சாந்தி பண்ணுறாங்களாம் தேவர்கள். மார்கழி மாதம் 30 நாளும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலில் போய் சுவாமியினுடைய பூஜை, அபிஷேகம், அலங்காரம்லாம் பார்த்து தெய்வத்தை வணங்கி அந்த யமனை தேவர்கள்லாம் சாந்தி செய்கிறார்களாம். நம்முடைய மார்கழி மாதம், நம்முடைய ஒரு மாதம் தேவர்களுக்கு 2 மணி நேரம். நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு அவங்க ஆயுட்காலத்தில் ஒரே நாள். நம்ம ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள். அந்த வகையில் அந்த மார்கழி மாதம் விடியற்காலை 2 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் அந்த மகாலய அமாவாசை என்று சிரார்த்தம் செய்கின்ற பொழுது பிதர்களானவர்கள் சாந்தி அடைந்து நமக்கு யார் வருடம் திதி கொடுக்குறோம் அவங்க குடும்பம் பாருங்கள் சுபிக்ஷமாக இருக்கும். அது அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் விஸ்வாமித்திரர், வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி அம்மா. அந்த அருந்ததி அம்மா விஸ்வாமித்திரர் முனிவரை பார்த்து கூப்பிட்றாங்க, சுவாமி வருகிற மகாலய அமாவாசை அன்று நாங்கள் எங்கள் வீட்டில் சாத்தம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்றோம். அப்படி அழைக்கிற பொழுது அவர் சரி நான் வரணும்னா எனக்கு 1008 காய்கறி நீ சமையல் செய்து வைக்கணும் அப்படின்றார். உடனே வசிஷ்டர் பார்த்தார், 1008 காயா, 1008 பதார்த்தத்துக்கு எங்கே தேடி அலையிறதுன்னு அவர் யோசனை பண்ணுறார். ஆயத்தறுக்க முடியாதுன்னு சொல்லலை, 1008 காயா அப்படின்னார். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, 1008 பதார்த்தம் தானே உங்களுக்கு சமைச்சு வைக்கணும், நீங்கள் வாங்க நான் 1008 பதார்த்தத்தை சமைத்து வைக்கிறேன்னாங்க அந்த அம்மா. உடனே 1008 பதார்த்தம் எப்படி தேவி, நீங்கள் வாங்க நான் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், எப்படி 1008 காயை நீ எங்கே போய் தேடுவேன், எங்கே எவ்வளோ காய்களை எப்படி சேகரிக்கிறதுன்னு சொல்கிறாரு அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, பலாக்காய் எடுத்துன்னு வாங்க. பலாக்காய் அந்த திதி கொடுக்கும்போது பலாக்காயை பொரியல் செய்து படைச்சா 600 காய்களை பதார்த்தங்களை பொரியல் செய்த பலன் கொடுக்குமா. ஒரு பலாக்காயை பொரியல் செய்து படைப்பார் அந்த திதி கொடுக்கும்போது பலாக்காய். அதுக்கு பிறகு பிரண்டை, அந்த பிரண்டையை போய் எடுத்துன்னு வாங்குவோம். அந்த பிரண்டையில் சட்னி பண்ணலாம். ஏன்னா
அந்த பிரண்டைக்குள்ள 300 காய்கள் அடக்குமா. பிரண்டை துவையலோ பிரண்டை சட்னியோ இல்லை அவ்வளோ செய்யலைன்னா கூட துளி பிரண்டையை பொரியலில் போட்டால் 300 பதார்த்தத்துக்கு சமம் ஒரு பிரண்டை. அதற்கு பிறகு வேற என்ன தேவி, பாகற்காய் எடுத்துக்குவாங்க. இப்போ 600 300 900 பதார்த்தம் ஆகிடுச்ச. பலாக்காய் ஒன்று 600 பதார்த்தத்துக்கு சமம். பிரண்டை சமைக்கிறது 300 பதார்த்தத்துக்கு சமம். 600 300 900. பாகற்காய் போய் எடுத்துருவாங்கன்றோம். பாகற்காய் நம்ம அதை பாகற்காய்ன்னு சொல்கிறதுல நிறைய பேர் பாவக்காய்ன்றாங்க. பாவக்காய்னா அதெல்லாம் பாவமுற்றுக்காயா? இல்லை பாகற்காய். அந்த பாகற்காயை போய் எடுத்துருவாங்கன்றாங்க. அந்த பாகற்காய் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த பாகற்காய்க்குள்ள 100 பதார்த்தம் சமம். ஒரு பாகற்காயை சமைத்து அன்று கொடுக்கறது 100 பதார்த்தங்களை சமைத்ததற்கு உண்டான பலனை கொடுக்குமா பாகற்காயை சமைக்கிறது. சரி தேவி, 1000 பதார்த்தம் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு மீதி 1008 தானே அவர் கேட்டார். அந்த 1000 தான் சாமி கேட்டார். 8 நாம் அதிகமாக வச்சுடலாம். அந்த 8 என்ன 8 வாழ்க்கை வச்சாங்களாம். நம்ம 1000 சுவாமி நீங்கள் 1000 பதார்த்தம் தான் கேட்டீங்க, நாங்கள் 1008 வைக்கிறோம்னு சொல்லிட்டு பிரண்டை சட்னி, பலாக்காய் பொரியல், பாகற்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் இது வைத்தாங்க. 1008 பதார்த்தம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 1000 தான் கேட்டீங்க, நான் 8 சேர்த்து 1008 வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த சாப்பிட்ட விஸ்வாமித்திரர் உங்களுடைய பிதற்கெல்லாம் நிர்கதி அடையட்டும் என்று வரம் கொடுத்தார்கள். அதனால அந்த சாரதம் திரி கொடுக்கறது அவ்வளோ நல்லது. அன்றைய தினத்தில் 4 பேருக்கு சாப்பாடு போகிறது நம்முடைய தோஷங்கள்லாம் நீங்கும். இதை கருட புராணம் சொல்லுது. ராமாயணத்திலே இதை சொல்லுது. மருமம் சொல்லுவான், நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரா, திதி ஒரு கேடா ஒன்றும் கொடுக்குவானா அப்படின்வாங்க. அதனால் திதி கொடுக்கும் போதுதான் அவங்க முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நமக்கு கடவுள் தரிசனம் கிடைக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, போன உடனே சாமி தரிசிக்க முடியாது, திரை போட்டு மூடி வச்சுருக்கோம். யாரெல்லாம் திதி எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த இறை தரிசனம் என்பது தடைபடாது. எங்கே போனாலும் எந்த வகையிலையும் அவங்களுக்கு முதல் தரிசனம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த தேவி மகாத்மியத்தில் வருது. அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதத்திலே அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்த அந்த ரத்தத்தை எல்லாம் காளிகா தேவி எடுத்து அப்படியே குடிச்சிட்டான். அவன் வயிற்றில் போய் அவன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். எரிந்து சாம்பலான பிறகு தேவாதி தேவர்கள்லாம் இந்த அம்பாளை போற்றி வழிபாடு செய்தார்கள். அப்படி அம்பாளை போற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அவங்களுடைய எல்லா அஸ்திரங்களையும் அம்பாளை கொடுத்துருக்குறாங்க தேவர்கள். அந்த அஸ்திரங்களோடு தான் அம்பாள்